ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய சீக்ரெட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிக் பிரதர். ஓகேவா? எனக்கு ஸ்டோரி மறந்து போயிடுச்சு. யாரும் லைவ்ல கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? அது 2/2 பார்த்துடலான்டா. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி என்ட்ரி போனாக்க, நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம ஜிக்கி கூட பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ரூம்ல வந்து நாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம டே தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துங்க, அச்சிச்சோ ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேங்க, பாரு எதுக்கு பேனிக் ஆகிறேன், நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்கா டேட்டியை சொல்கிறாங்க. டேட்டே தானே, நான் பார்த்துக்குறேன். ஓகேவா? கொஞ்சம் அமைதியாடா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது ஜங்கா, கேட்பானே சொல்கிறாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? அமைதியாக அப்படின்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, என்ன பண்ண போகிறேன் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி தான் யோசிச்சுட்டு போயிட்டு சரி ஓகே போய் டோர் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண வாசிட்டாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் டோர் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. டே மூச்சு என்னது கேட்குறாங்க. டேட்டே சொல்கிறாங்க. என்னடாமா இது? டே வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. டேட்டே தெரியாமல் நான் ஷவர் பட்டன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஷவர் பட்டன் ஆமாம், இந்த பாத்ரூம் ரொம்ப மாடலிங்காக பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. மாடலிங் ஆமாம், ரொம்ப மாடலாக பண்ணியிருக்காங்க. எந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணவே தெரியல. டே நான் தெரியாமல் ஒரு பட்டன் ஆன் பண்ணிட்டேன், லைட் சுவிட்ச் தான் ஆன் பண்ணேன். பார்த்தாக்கா அது வந்துட்டு இது ஷவர் பட்டன் போல். அப்படியே ஷவர் நினச்சிட்டேன். டே சொல்லிட்டாங்க. எனக்கும் மாமா ஷவர் நினச்சிட்டேங்க. பாரு என்ன பண்ணுறது தெரியல, ட்ரெஸ்லாம் வெட் ஆகிடுச்சா, எப்படி வெளில வரணும்னு தெரியல, அதான் யோசிச்சிருந்தேன். இங்கே நின்றுருந்தேன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ இருக்கே ஏன் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா சொல்கிறாங்க. சரி நான் இப்போ என்ன பண்ணிட்டோம் டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ இந்த ட்ரெஸ் வர பாரு எவ்வளோ வந்துட்டு எப்படிக்கா ரொம்ப அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஷர்ட் வர போட்டிருக்கா, பார்த்தா நினைஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் டே சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. சரி இந்த ரூமில் எதுவும் திங்ஸ் எதாவது இருக்குமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டே இப்போ தான் பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஜேகே ஃபோட்டோ இருக்குது. இது ஜேகே ரொம்ப என்ன கேட்குறாங்க. தெரியல டிடி, அவர் சொன்ன ரூம் தான் வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் இந்த ரூம் தான், அவன் இந்த ரூம் தான் சொன்னான். அது அவரும்னா அவருமோ சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. தெரியல டி அப்புறம் என்ன பண்ணிட்டோம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன். இரு நான் அவன்கிட்ட போயிட்டு நீ ஒன்றும் பேனிக் ஆகாது ஓகேவா, நீங்கள் நான் போயிட்டு ஜேகே கிட்ட ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ட்ரெஸ் ஆமாம் சொல்கிறாங்க. என் திங்ஸ் எடுத்து இருக்காங்கன்னு தெரியல, நான் அவன் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. அவர் ட்ரெஸ் எனக்கு ஃபிட்டாக இருக்காதே சொல்கிறாங்க. பரவாயில்லடா ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வெளில வர முடியுமா என்ன, நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் ஓகேவா, நீ வந்து போட்டுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு முன்னாடி ஹேங் போட்டு சாப்பிட வெயிட் பண்ணிருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. அச்சோ சாரி டே சொல்கிறாங்க. சரி இட்ஸ் ஓகே டேரக்டர் ஓகேவா, நீ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கணும், நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க சொல்கிறாங்க. சரி சாரி சொல்கிறாங்க. ஓகே ஓகேவா, நான் போய்ட்டு ஃபஸ்ட் ஜேகே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து வெளில போயிடறாங்க. நம்ம டே வெளில பண்ணி ஜிம் பார்க்குறவங்க வச்சு பாவம் டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்த்து வெளில எழுச்சி வராங்க. இப்போ தான் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஷர்ட் எப்படி ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஃபுல்லாக பாடி ரிவீல் ஆகிட்டு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்தியா கேட்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. இந்த ஷர்ட்டை போட்டு வந்தா சொல்கிறாங்க. இது உன் ஃபேவரட் ஷர்ட் இல்லை, உனக்கு பிடிக்கும்ல, அதான் 2 வீக்ஸ் ஆச்சு உன்னை பார்த்து, அதான் போட்டு வந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு புரியுது ஜிம்மில் ஏன்னா ஜேகே வந்துட்டு ஜிம் போட்டு வந்து பாரு, ஜேக்காக தான் போட்டு வந்ததுக்காக புரியுது. அவர் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நீ கோபப்படுற அப்படி தான் நான் ஏன் போட்டதுன்னு கேட்குறா. நீ இதன் தண்ணி ஊற்றி விட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குங்க. அதெல்லாம் சொல்லி இதன் தண்ணி ஊற்றி விட்ட மேலே இப்போ என் மேலே பழி போகிற பற்றி திட்டுல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க. ஆச்சு அப்படி இல்லை தங்க சொல்கிறாங்க. போஜங்கக்கா டே தான் எனக்கு பாசம், நீ பாசம்ல சொல்கிறேன் எனக்கு. ஆமாம் டேட்டி மேலே டேட்டுக்கு தான் என் மேலே பாசம், உனக்கு எவ்வளோ பாசம் இல்லை சொல்கிறாங்க. ஓ அப்போ டே தான் பாசம் உனக்கு, நான் இல்லையா சொல்கிறாங்க. பின்னா நீ பாரு டேட்டி பற்றி எப்படி பாதிரி போகிறான், ஓடி போயிட்டான் பார்த்தியா, ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ பாரு எப்படி நிற்கிற பற்றி நீயே தண்ணி ஊற்றி விட்ட, நீ எனக்கு கோவப்படுற ராஜிம்னு சொல்கிறாங்க. இது நீ தான் வாங்கி கொடுத்த ஷர்ட்டு பேரிஸில் இருக்கும்போது உனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ தங்கமே சாரி சொல்கிறாங்க. போஜங்கக்கா நீ டீச்சர்லாம் சொல்கிறாங்க. அச்சோ சாரி தங்க உங்க பாரு சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. அது டக்குன்னு இப்படி பார்த்தனா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்படி பார்த்து டக்குனு ஒரு பேனி கேட்டேன் ஓகேவா, சாரி சொல்கிறாங்க. நீ ஏன் தண்ணி ஊற்றிட்டா சொல்கிறாங்க. அது என்ன பண்ண தெரியல ஓகேவா, அதை மட்டும் கேட்பான் அப்படின்னா என்ன பண்ணு கேட்டால் என்ன பண்ண சொல்லுவேன், அதுக்காக தான் தண்ணி ஊற்றி விட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் மட்டும் வெட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ ட்ரெஸ் வெட் ஆகுதா சொல்கிறாங்க. போ பரவாயில்ல என்னை வெட்டாக்கி விட்டுல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாருங்க சோல்மேட் சொல்கிறாங்க. சரி எடுத்து பேச சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி அவங்க ஃபோனை பிக் பண்ணுறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜங்கா நீ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்கா கேட்குறாங்க. நான் இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. நீ உடனே கொஞ்சம் வர முடியுமா, ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் சொல்கிறாங்க. அது ஜிம்னு கொஞ்சம் தெரியாமல் நினச்சிட்டா போல நினச்சிட்டேன். ஆமாம் நினச்சிட்டா, நீ வந்துட்டு உடனே ட்ரெஸ் தர முடியுமா சொல்கிறாங்க. ட்ரெஸ் ஆமாம் என் திங்ஸ்லாம் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. உண்டா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூமில் இருக்குது ஓகே, எதுவுமே எடுத்து பேக் பண்ணல, அன்பேக் பண்ணல, ஈவன் என்னோட திங்ஸ் கூட அன்பேக் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நியூஸ் பண்ண கிளாஸ் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண கிளாஸ் இருக்குது ஓகேவா, நியூ கிளாஸ் இருக்குது நான் தரேன் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா நீ உடனே அது கூட ஒரு வெட்ரஸ் இருக்கான், கோடு பிடிச்சிக்கும் அவனுக்கு அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு கேட்குது. இதெல்லாம் ஜெக்கோட ஃபோனில் கொஞ்சம் அதிகமாக சவுண்டு வால்யூம் அதிகமாக இருக்குது. ஜிம் கேட்குது. கேட்டி தான் எவ்வளோ அவ்வளோ பாசம் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கிக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு இவங்க 2 பேர் பாசத்தை பார்க்குறப்போ ஜெக்கும் சரி ஓகே நான் வரேன் சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தியா டேக் எவ்வளோ எவ்வளோ பாசம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது நினச்சி விட்டுவிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சாரிட தங்கம் எதுவும் அதுவும் தப்பாக கூட தானே பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ எங்கே போய் ஒழிஞ்சிட்டா சொல்கிறாங்க. அங்கே தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. என்னோட ஜெக்கி டாட்டே பார்க்கல சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே பார்க்குறாங்க ஜிம்மி ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்க அந்த ட்ரான்ஸ்பரம் வெட் ஆகிட்டு அந்த ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்னென்னு பார்த்துருக்கீங்க குளூரில் போங்க போய் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வாங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க நான் வாங்கிட்டு வரேன் நானே போட்டு விடுவோம் சரியா சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க. நான் தான் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வருவேன் நான் தான் போட்டு விடுவோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் போட்டு விடுவோம் ஓகேவா வெயிட் பண்ண ஜெக்கி தான் டோர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சோ ஜிம் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கி வராங்க பார்த்தா டே இருந்துருக்காரு ஒரேடா டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜெக்கியை சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம்மில் வெட்டாயிட்டான் சொல்கிறேன் இந்த காம ஜிம்மில் கொஞ்சம் வெட்டாயிட்டாண்டா அதுவும் நீ சொன்ன ரூம் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறோம் அது ஏன் ரூம் தான் ஏன்னா ஒரு ரூம் என்னடா கொஞ்சம் சம் ஒர்க்லாம் பண்ணல சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சம் ஒர்க் ஃபினிஷ் பண்ணல அந்த ரீசன் தான் ஏன் ரூம் கொடுத்தா சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே அதை பார்த்துக்கலாம் ட்ரெஸ் தரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வாசிட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா அவங்க நிறைய வந்துட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் எல்லாமே இருக்குது. இப்போமா டே பார்க்குறாங்க இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்காது இந்த கலர் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜெக்கி அதை பார்த்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ கலர் ரொம்ப இப்போ ரெண்டாக கேட்குறாங்க என்ன பின்னா சொல்கிறாங்க இப்போ இத்தனை பேர் இருக்காங்கல்ல அவனெல்லாம் பார்ப்பாங்கல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க இருந்தாலும் எனக்கே பாசிட்டிவ் ஆகுது நீ சோல்மேட்டில் வச்சிருக்கல பார்த்தா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி நினச்சிக்கிட்டே சர்ச் பண்ணுறாங்க அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க இந்த ட்ரெஸ் அவங்க நல்லா இருக்கும் சரியா சொல்கிறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு கால் வருது டே பார்க்குறாங்க ஹலோ ஹேங் சொல்கிறேன் டே நீ எங்கடா போயிட்டேன் எப்பவும் ஆக்வர்டாக இருக்கிறேன் எனக்கு யாருமே தெரியலடா சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி ஹேங் சொல்கிறாங்க ஆமாடா எல்லாரும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருப்பாங்க இல்லையா சின்ன பொண்ணுங்களாம் வந்திருப்பாங்க அவங்களே பிடிஎஸ்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஜேகேவும் அங்கே டேவும் அங்கெல்லாம் இல்லைன்றால அவங்க பட்டர் பண்ண கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இப்போ டே பார்க்குறாங்க ஜங்கா சொல்கிறேன் ஏன் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் சொல்கிறேன் இந்த காம நம்ம கசின் பிரதர் சிஸ்டர்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்க போல நம்ம ஹேங்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க நான் போயிட்டு பார்க்குறேன் நீ போய் ஜிம் ட்ரெஸ் கொடுக்க முடியுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் அதை சொல்கிறேன் நீ போய் கொடுக்குறியா அவன் போட்டுப்பான் சொல்லி அவன் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வெளில வந்துருவான் நீ அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரியா நான் போயிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க ஜேகே ஜிம் உனக்கு அதெல்லாம் தெரியல சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க ஜிம் உனக்கு தெரியல எனக்கு மற்றவங்க தான் நான் கொஞ்சம் யோசிக்கணும் உனக்கு ஜிம் நல்லா தெரியுமே அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க ஜேகே எனக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கு சொல்கிறாங்க அவன் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான் மோச்சு ஓகேவா அவன் எப்போ ஸ்டார்டிங்கில் அவன் எப்படி பார்த்தானோ நான் எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அதே மாதிரி தான் இருக்கான் ஓகேவா அவன் ஐடியாக இருக்கிறதா மாறல சரியா டே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க எனக்கு தெரியாத என் ஒய்ஃபை பற்றின்ற போது ஜேக்கி நினச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் போய்ட்டு ஹேங்ஸை பார்க்குறேன் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு இது பக்கம் நம்ம டே வந்துட்டு இறங்கி போகிறாங்க ஐயோ எங்கே போனாலும் இந்த ஃபேன்ஸாக இருக்காங்க அது சம்டைம்ஸ் அன்பு பிள்ளைகள் தான் சரியா அப்படி சொல்லிட்டு டே நினச்சி போயிட்டுருக்காங்க. எனக்கு அவங்களாம் ஒரு பாசத்தில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அதுவே அவங்க ப்ரைவசின்றப்போ கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல அப்படின்றப்ப நம்ம டே போயிட்டு அந்த பக்கம் காய் பார்த்து அவங்க கவர் பண்ணுறாங்க எதுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு காய் தான் பிடிச்சி வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் பண்ணுறாங்க. ஹோப்பி இவங்க ஒரு பண்ணா சொல்கிறாங்க இவன் காய் பார்க்குறேன் ஜெவ பார்க்குறேன் இவன் மாத்தாண்டா எங்கே போனால் ஹோப்பி சொல்லி கூப்பிட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்படி நம்பிட்டு பார்க்குறேன் ஏன்டா நல்ல பிஸ்னஸ் மேன் தான் சொல்கிறாங்க பிஸ்னஸ் மேன் சொல்லல அதுக்காக எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க ஏன் நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க அட போட எனக்கு அவனால பிடிக்காது சொல்கிறாங்க ஆமாம் சொல்லிட்டு ஜெவ சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம டே போயிட்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் போக சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு ஏன்னா ப்ளீஸ் அண்ணா ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. டேக் ஒரு மாதிரி சின்ன பசங்களாம் இருக்காங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க பாருங்கள் லாஸ்ட்டாக போகிறப்போ குரூப் ஃபோட்டோ நாங்கள் எடுத்துறோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம டே ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அப்படியா சொல்லிட்டு எல்லாம் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்காங்க ஜின்னு பார்க்குறாங்க பாருங்க கண்டிப்பாக நாங்கள் எடுத்துறோம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள் தனித்தனியாக எடுத்து ஃபோட்டோ அப்புறம் ஸ்டேட்டஸ் போடணும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காமிக்கணும் சொல்கிறாங்க. சரி காமிக்கலாம் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டே நம்ம பார்க்குறாங்க ஐயோ பையன் வந்து பார்த்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு சரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜேகே சார் ஜிம் சைடு பார்க்குறேன் நம்ம ஜிமின் தான் கிட்ட கால் பண்ணிருக்காங்க. இப்போ ஜேகே ட்ரெஸ் திரும்ப வராங்க எனக்கு எல்லாமே கீழே இருக்காங்க இவங்க மட்டும் மேலே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ரூம் லாக் பண்ணுறாங்க. ஜிம் டன் போய் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறா ஜேகே வந்துருக்காங்க. ஜங்கா நீங்களா சொல்கிறாங்க ஜங்க் பார்க்குறேன் நான் தான் ஏன் சொல்கிறாங்க அது டேட்டி வரும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. உன் டேட்டியெல்லாம் வரல நானும் வந்துருக்க சொல்கிறாங்க. சரி கொடுங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நான் சொன்னேன் நான் போட்டு விட்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் போட்டு விட்றேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கா எதுவும் பண்ணாதான் எனக்கு இங்கே எல்லாருமே இருக்காங்க அப்புறம் டேட்டி மறுபடியும் வந்துடுவான் காணும் சொல்லிட்டு நான் போகணும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகணும் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க கண்டிப்பாக அங்கே கீழே பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணுவாங்க டே வந்துட்டு அவங்க பார்க்குறதுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் டைம்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. என் ஒய்ஃபு இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் அது நம்ம நியூ ஹோமுக்கு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கோம் அது பெட்ரூமுக்கு அது மெமரிஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் சொல்கிறாங்க ஜங்கா இது ட்ரை பண்ணது ஓகேவா நாளைக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்கு சொல்கிறாங்க. இந்த காமெடி ஃபோட்டோ ஷூட் இருக்கு ஓகேவா அப்புறம் இதான் பிரச்சனை ஆகிடும் பார்த்துக்கோ லாஸ்ட் டைமே ஒரு டைம் விக்கிஸ்லாம் இருந்துச்சு கேட்டாங்க நான் எதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன் ஓகேவா ப்ளீஸ் ஜங்கா இது பண்ணா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அச்சோ நான் அப்புறம் பண்ண முடியாது சொல்கிறாங்க போ ஜங்கா
லாஸ்ட் டைம் கூட எனக்கு கிஸ்ன்னு சொல்லிட்டு கேமராமேன் கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. திரும்ப சொன்னாங்க அது என்ன ஜிம்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன் மஸ்குலோ பைட்னு சொல்லிட்டு. என்னமோ சொல்லி சமாளிச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே அதுக்கு சொல்கிறாங்க. எதுவும் பண்ணால் சரியாக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. ட்ரெஸ்ஸு கூட நான் போட்டுக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இந்தா கொடுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே கோவம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு புரியுது. இப்போ கோச்சிக்கிட்டாங்களோ இது ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. கோச்சிட்டிங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை நான் கோச்சிக்கல சொல்கிறாங்க. இல்லை கோவம் தான் பார்த்துட்டு தெரியுது சொல்கிறாங்க. இல்லை ஜிம் கோவம் ஓகேவா ஜிம் சொல்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. எப்போ தான் கோவப்படுறீங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு கோவம் இல்லை சொல்கிறாங்க. கோவமாக தான் இருக்கீங்க புரியுது ஓகேவா தப்பு தான் சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாருக்கா. ஜிம் ரொம்ப இப்படிக்கா சென்சிட்டிவ் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். எப்போவுமே ஒரு ஜேகே ஹார்ட் பண்ண மாட்டார் எதுக்குமே. அவர் என்ன ஹாஸ்பிட்டல் விட்டு கொடுப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. என்ன தான் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம் வாட்சுன்னு கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு இஷ்டப்பட்டு கொடுக்குறேன் சொல்கிறாங்க. இஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன் சரியா. அது பைட் பண்ணிட்டாக்கா நாளைக்கு அங்கே வந்துட்டு ஃபோட்டோஷூட்டில் யாரும் பார்த்துருவாங்களா அதான் சொன்னேன் ஓகே. மற்றபடி எதுவும் இல்லை. நெக்கு தவிர வேறு எங்கேனாலும் பைட் பண்ணிக்க ஓகே. நெக்கு ஃபேஸ் மட்டும் விட்டுருங்க. வேறு எங்கேனாலும் பைட் பண்ணிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரிக்கு நீங்கள் என்ன அப்படி இருக்கிறது பார்க்குறாங்க. என்னன்ற ஜிம் தூட்ட பார்த்துருக்காங்க. அப்படியே ஐஸ் வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி அழகாக பார்க்குறாங்க. ஐஸ் அப்டேட் பண்ணி அப்புறமா ஜேகே ஜிம் பேச கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட் அந்த லவ் அப்படி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கும் ஜிம் வந்துட்டு கையில் உள்ள அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்ல அந்த பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் நியூ போய்ட்டு ட்ரெஸ்லாம் வேறு வெட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் விஷயமா நான் பார்த்துக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஆச்சும்க்கா சொல்லலாம் பார்த்துக்குறேன் ஓகேவா. இப்போ ஜங்க் எனக்கே வந்து இப்போ சாங்லாம் போட்டிருக்காங்க. இப்போ டிஜே சாங்லாம் போட்டு அழகாக ஹாப்பியாக ஃபன் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே பார்த்தா ஜேகே ஜிம் ஷர்ட் அப்படி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சும் ஃபேவரட் ஷர்ட் சொல்லிட்டாங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்து வரோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே ஜிம் அழகாக அண்ட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சங்கா சொல்கிறாங்க. எதுவும் யாருக்கும் கேட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்காது ஓகேவா. சவுண்ட் ப்ரூஃப் சொல்கிறாங்க. சவுண்ட் ப்ரூஃபா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க. க்யூட் இப்படி பார்த்தா நான் மைக்கெலாம் சொல்கிறாங்க. நானும் மைக்கெலாம் சொல்கிறாங்க. இப்படி தான் ஃபஸ்ட் டைம் டேக் கொடுத்துட்டு இருந்தேன் சரியா. நேற்று க்யூட்டாக அழகாக அந்த கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறாங்க. நானும் பார்க்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி நான் பார்க்கல சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் பார்க்கல ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சி பார்த்து சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே க்யூட்டாக பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே பிடிக்கல ஜிம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்க்கு எல்லாமே நடந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிறாங்க. வீட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ தேடி வந்து கூட்டிகிட்டு போ ஜங்கா சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. வா என்ன உட்கார ஜிம் நினச்சி உட்காராங்க. அச்சோ அம்மா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. இப்போ என்ன இருக்குது ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ என்ன இருக்கா ஜேகே ரப் பண்ணி விடுறாங்க. முன்னாடி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இப்போ ஜேகே வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. நம்ம ஜிம்முக்கு வந்து ட்ரெஸ்ஸாக அழகாக போட்டு விட்றாங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜேகே ஜிம்மு பார்த்துருக்காங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. வா ஃபஸ்ட்டு டைம் ரூம் வந்துருக்கோம் இல்லையா ஒரு மெமரிஸ் சொல்கிறாங்க. அதான் ஆல்ரெடி மெமரிஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை வா ஃபோட்டோ எடுக்கலாம். ஜேகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக லிப் யூஸ் பண்ணுறாங்க. போதுமா சொல்கிறாங்க. போதும் லிப்பாம் எங்கே இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அங்கே இருக்க சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு லிப்பாம் அழகாக எடுத்து போட்டுக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் போட்டு விடவா சொல்கிறாங்க. நானே போட்டுக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. போட்டு நான் போட்டு விட்றேன். ஜேகே அழகாக போட்டு விட்டு அழகாக லிப்பாக பேக் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தான் எடுத்துக்கிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க ஜம்கா நீ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் என் ஒய்ஃபுக்கு ரொமான்டிக்காக பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்குமே ஜிம்னு சொல்லிட்டு ஜேகே விட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்து ஜேகேவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக இப்போ கோவம் போயிட்டா சொல்கிறாங்க. எனக்கு எப்போ மேலே கோவம் வந்துருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் கோச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இல்லை வீட்டில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது நான் சின்னதாக கோப்பரப்பன்னு தாங்க மாட்டேறேன் சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் மட்டும் லெவல் குறைஞ்சவன் நான் கேட்குறேங்க. அது சொல்கிறாங்க. நான் தான் லவ் பண்ணுறேன் கிரேஸியாக ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது ஜம்கா கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஃபிட்டாக இல்லையோ சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஃபிட்டான ட்ரெஸ் போடாத எந்த டைம் சொல்லிக்கா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக போட ஓகேவா தான் அழகாக இருக்கும். எனக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. சரி நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸும் இப்படி உனக்கு அழகாலாம் போகுமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பேன். அதில் என் ட்ரெஸ் போட்டால் இன்னும் அழகாக தான் இருப்பேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே கீழே போகுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹேண்டை காப்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஹேண்டர் எங்கே இருக்குது ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன கேட்குறாங்க. நான் நினச்சா சொல்கிறாங்க. நான் கூட
சொல்லியிருக்கல இங்கே ரூம் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைடா கம்பெனியில் சொல்கிறாங்க. ஒரு டைம் சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக ரூம் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் சொன்னேன் ரூம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு இதில் வெட்டிங்களா எனக்கு சொன்ன மாதிரி எப்போ நான் வந்து ரூம் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெகி ஹாப்பியாக இருக்கிறது பார்த்துட்டு வச்சுக்கணுவாங்கம்மா என்ன சொல்கிறாங்க. உன்னை எப்படி பார்த்துட்டே இருக்கும் போல சொல்கிறாங்க. பார்த்துட்டே இருங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் இருக்கும் போல சொல்கிறாங்க. கொஞ்சம் விட விட கொஞ்சம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க கொஞ்சம் விட்டா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது சோல்மேட் விட மாட்டான் வா சொல்லி ஜெகி தான் கூட்டிட்டு போகிறாங்க. 2 பேர் இறங்குறாங்க. ஜிம் ஜெகி 2 பேர் ரொம்ப க்யூட்டாக இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற இப்போ ஜிம் பார்க்குறது திரும்பி பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ குட்டி பசங்களாம் பார்க்குறாங்க. ரொம்ப குட்டி பசங்க 12 to 13 அந்த மாதிரி ஏஜில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் டீனேஜ் பசங்களாக இருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறேன் என்னடா ட்ரெஸ்ஸும் சொல்கிறாங்க. அதை சொன்னே ஹோபி ட்ரெஸ் வந்துட்டு நனைஞ்சி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சு அதை ட்ரெஸ் போட்டுருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு அவனுக்கு சொல்கிறாங்க. யார் ட்ரெஸ் கேட்குறாங்க. ஜெக்கியோட ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஜெக்கியோ ட்ரெஸ் ஆமாம் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக நல்லா இருக்குது சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் போலியே சொல்லி இதுமாதிரி போட்டால் நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு பயமாக பார்த்துருக்காங்க. ஜிம்மி தாவறாங்க. ஜாட்டியே பார்க்குறாங்க. ஜிம்மி கூட்ட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்மி பார்க்குறேன் ஏன்டா நம்மளாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம மேக்கப்பே ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறியா நம்ம மேக்கப்பில் நல்லா இருக்க மாட்டோமா சொல்லிட்டு நம்ம நல்லா தான் இருப்போம் சரியா ஆனால் அங்கே போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறேன் சரி ஓகே அதை நினைச்சிட்டான்னு சொல்கிறேன் குடிச்சிருப்போம் போல வாசல் கூப்பிட்டு வராங்க. ஜிம்மி வந்து நிற்கிறாங்க. ஏங்க எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. உன்னால தான் வெயிட் பண்ணுறோம் வாடா சொல்லி இப்போ நம்ம இவங்களை உட்காராங்க. டீ போட்டு ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் நம்ம ஜெயவை போய் உங்களால் பார்த்துட்டே இருக்காங்க. குறுக்குன்னு இப்போ ஜெக்கி பார்த்து ஜிம்மி பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறேன் என்ன ஒய்ஃபை பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அமைதியாக கேட்ட போது சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். காய் பார்க்குறாங்க. ஜெக்கி சரம்னு சொல்கிறாங்க. உன் நெக்கில் இருந்து கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கு என்ன கேட்குறாங்க. இல்லைடா ஃப்ரெஷ்ஷாக இதை சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி நெக்கில் பைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க என்னோட ஒய்ஃபோட லவ் பைட் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்னோட ஒய்ஃபோட லவ் பைட்ஸா ஓகேவா சொல்லிச்சு காய் சொல்லிட்டு ஜெக்கி சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம காய் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் எதுவுமே தெரிய வருவோம் சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்காரு எல்லாத்தையும் அழகா பார்த்தா ஒன்று தெரிய பையன் மாதிரி இருக்கான் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு சொல்லிட்டு காய் நினச்சிருக்காங்க. பரவாயில்ல க்யூட்டாக இருக்க சொல்லிட்டு சீக்கிரத்தில் வந்து கூட ரொம்ப அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் ஜிம் தான் டீக்கு அது வேணும் சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. இது வடா சொல்லுன்னு சொல்கிறாங்க. டீ பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ எடுத்துட்டு வா காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறது எடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி எடுத்து வைக்கிறாங்க காய்கிட்ட போய் கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீங்களே போய்ட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் ஃபீட் பண்ணுவேன் எனக்கு பிரச்சனை கிடையாது ஓகேவா ஆனால் சொல்கிறாங்க யாராவது கேப்சர் பண்ணிட்டாக்க ப்ராப்ளம் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவ்வளோவா இது சொல்கிறாங்க. ஆமாம் ஒய்ஃபு போய்ட்டு அப்டா பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம காய் கொண்டு வைக்கிறாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. கியூட்டா ஜெக்கி அதை பார்த்து ரசிச்சு பார்த்துருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குடா எப்போ தான் டேமுக்கு போய் சேர போகிறோமோ சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் ஹேங் பேசாமல் இங்கே ஸ்டே பண்ணுவோமா சொல்கிறாங்க. நல்லா பேசுகிறேன் இங்கே நம்மளோட திங்ஸ் எதுவுமே எப்படி சொல்கிறாங்க. இல்லை ஹேங் இப்போ தூங்குவோம் மார்னிங் ஏச்சு போயிடுமா சொல்கிறாங்க. மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு போகலாம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா இங்கே ஸ்டே பண்ணலாமா யார் விட்டு நம்ம டே விடுதுடா சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங் நீங்கள் ஸ்டே பண்ணால் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது சரியா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜேவோ ஷோவை பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே ஸ்டே பண்ண போகிற மாட்டேட்டே ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாண்டாப்பா இங்கே ஸ்டே பண்ணுவோமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதே உங்கள் வீடு நம்ம வீடு சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே போய்ட்டு சொல்லிட்டு கெஸ்ட்லாம் போயிட்டுருக்காங்க. நான் வந்து பேச ஜெக்கே போயிடுறாங்க. ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் ஜெக்கே வந்து பாய்ஸ் சென்ட் அவுட் பண்ணுறாங்க. கிஃப்ட் கொடுத்துலாம் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேயோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. டே நீ வீட்டுக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே ஸ்டே பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் பார்த்து ஸ்டே பண்ணுங்க இது நம்ம வீடு தான் சொல்லி டேயோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கு வந்து எல்லாரும் அனுப்பிட்டாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் போனதுக்கப்புறம் டே வராங்க. ஜெக்கு வராங்க. காய் பார்த்தா அந்த திங்ஸாக கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க சம் ஒர்க்கர்ஸ் வச்சு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கு வராங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜம்கா நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஜம்கா செம ஹாப்பியாக இருக்கா அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜம்கா ரூம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா சொல்கிறாங்க. டே ரூம் நிறைய இருக்குது ஓகேவா எல்லாருக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா வாங்க ஹேங் சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் மேலே போகிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜெகே சொல்கிறாங்க. சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஹேங் இது உங்கள் வீடு ஓகேவா நீங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணலாம் உங்களுக்கு எங்கள் எந்த ப்ராப்ளம் இல்லை வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்கு ரூம் கொடுக்குறாங்க. நாம்ஜிக்கு ரூம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பூ ஷுகாவுக்கு ரூம் தராங்க. இப்போ நம்ம டேக்கு ஜிம்முக்கு ரூம் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜெக்கி முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா உனக்கும் ஜிம்முக்கு ஒரே ரூம் கொடுக்கவா இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாபி ஏன் கொடுத்தவங்கவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இல்லை ஏன் கொடுத்தவங்க ஓகேவா ஷுகாவும் ஜெவப்பும் கொடுத்தோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்
ஜிம்முமே அப்படியே சரி ஓகே சொல்லிட்டாங்க. போயிடலாம் நம்ம ஜெக்கி வந்து அதுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க வா ஜிம் சொல்லி கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்காராங்க. சரி நம்ம ட்ரெஸ் எடுத்து வரலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த ஜெக்கி ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் அமைதி போயிட்டு படுத்துட்டாங்க. ஜிம் பார்க்குறது டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் ஜிம் சொல்லி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி டே பார்க்குறேன் சரி ஓகே தூங்க சொல்லி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு நல்லா தூக்கம் சொல்லிட்டு டேவும் படுத்துறாங்க. இப்போ ராம்ஜின் ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் சோப்பு ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் நீ ஏன் டே கொடுத்தாங்க அங்கே தூங்குறா சொல்கிறாங்க. டே அவங்க வீட்டுறா ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் நான் வீட்டுக்கு தெரியாது நான் லவ் பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அமைதியாக படுத்துறாரு. சரி தூங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து படுத்துறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. டைம் ஒரு 12 o'clock இருக்கும். நம்ம டே பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அடிச்சு போட்ட மாதிரி ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் அப்படி ஒரு பர்சன் லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது ஒரு பர்சன் நம்மளை லிஃப்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவருக்கு தெரியுது யாருன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ அந்த பர்சன் எந்த ஒரு சத்தமும் படாமல் அப்படி தூக்கிட்டு போய் அவங்க ரூம் படுக்க வைக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் க்யூட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு யாரும் நம்ம ஜிம்மில் ஜெக்கிதாண்டா ஓகேவா ஜெக்கி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க நீ தூங்கலையா சொல்கிறாங்க. தூங்கிட்டு தான் இருந்தேன் நீங்கள் டச் பண்ண போய் இருந்துச்சா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இல்லை ஹேபிட் டச்சஸ் எனக்கு தெரியல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் இருந்துச்சா 2 weeks ஆச்சு உங்கள்கிட்ட நிறைய பேசி கான்செப்டில் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டோம் சொல்கிறாங்க. அப்படியே நிறைய பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க பத்தலையே சொல்கிறாங்க. பத்தலையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் எந்த எப்படி இருக்கீங்களோ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் உனக்கு வேணாமா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க யாருக்கும் கேட்காது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்முக்குள்ள அகைன் அந்த ரொமான்டிக் சென்ஸாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா சொல்கிறாங்க நான் கேட்டது மறந்துடாத சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் மறந்துடாத ஓகேவா நான் அதே மாதிரி எனக்கும் சரியா நம்ம வெட்டிங் டேவும் இதே மாதிரி நடக்கணும் இல்லை அவ்வளோதான் பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரிதாம்மா நான் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முமே சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஜெக்கி ஜிம்முக்குலாம் வந்து பைட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் வந்து ஜெக்கி எனக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க காய் கூட கேட்குறாங்க. சரியா சொல்கிறாங்க. என்ன கேட்டாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியதுனா என்னோட ஒய்ஃபோட லவ் பைட்டு சொல்கிறாங்க. அதான் சொன்னேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் கொடுக்கவா சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெக்கி அழகா அப்படியே ஆப்ஷனாக பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி இல்லை ஆப்ஷனாக கை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஜெக்கி ரொம்ப ஃபீல்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே உனக்கு தானே எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் இப்போ ஜெக்கி ஆப்ஷனாக போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க லவ் யூ டூ ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலி ஒரு 3 hours போயிருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க தூங்க வா சொல்கிறாங்க. வா தூங்க ஜெக்கி அழகாக ஜிம் அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம் கிட்ட தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும். ஜெக்கி அழகாக ஜிம் எழுப்புறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஜங்கா தூங்க விட சொல்கிறாங்க. ஹிந்திடாமா சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஹிந்திரி டே ரூமுக்கு போக சரியா சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஹிந்திடாமா தங்கோட ஹிந்திரி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க போய் தான் ஆகணும் போக சொல்கிறாங்க. போக மாட்டேன் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அங்கே பாரு அவன் பாத்திரம் ஓகேவா பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை எனக்கு பிரச்சனை ஓகேவா நான் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பேன் நீ தான் சொல்கிறாங்க. அச்சோ ஜிம் வந்துக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. ஹிந்திரி சரியா சொல்கிறாங்க. ஜிம் வந்துக்கிறாங்க. ஜெக்கி அழகாக ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு வா தூக்கிட்டு வந்துட்டு அழகாக எப்படி தூக்கிட்டு வந்து அதே மாதிரி டே ரூம் படுக்க வச்சுறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தா அப்படி தூங்கிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கான் போல தான் அப்படி தூங்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஜெக்கி அழகாக ஜிம்மி படுக்க வச்சுட்டு ஜிம்மி ஃபோன் கிஸ் பண்ணிட்டு தூங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் சொல்லிட்டு அப்போ ஜெக்கி அழகாக போயிடுறாங்க. ஜிம் பக்கம் நம்ம டே மேலே ஹேண்டை போட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டைம் ஒரு 6 o'clock ஆகுது. இப்போ நம்ம டே தான் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க கோட் பண்ணிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. மொச்சி சொல்கிறாங்க என்ன டே சொல்கிறாங்க. எந்திரிலாமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம டே பார்க்குறாங்க வா நம்ம கிளம்பலாம் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபோட்டோ ஷூட் இருக்கு ஓகேவா நம்ம போகணும் வா சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கூப்பிட்றாங்க. ஜிம்மி அப்புறம் எதாவது வந்துக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா அவருக்கு அது லெக் பெயினாக இருக்குது. அச்சோ சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அது சொல்லி லெக் பெயினாக இருக்குது. சொல்லி லெக் பெயினாக இருக்கா ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் உனக்கு பெயின் வராது நீ தான் நான் ஓவராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ தான் வந்து ஓவராக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சரியா கொஞ்சம் அளவு பண்ண சொன்னால் கேட்குறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மி தான் ஜிம்மி கேட்டு எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான் அவரும் ஏமாத்திரே ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரி கேட்டு ஜிம் மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க போலாமா சொல்லிட்டாங்க. சரி ஜிம் தான் இப்போ அழகாக ரெடி ஆகிறாங்க. இந்த பக்கம் நம்ம நாம்ஜி சோப்பில் ரெடி ஆகிட்டாங்க போலாமா சொல்லிட்டு பிறகு இறங்கி வராங்க. ஜெக்கி பார்த்தா மார்னிங்கே அவர் ஜிம்மில் எழுப்பிட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாரு. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு ஹாட்டாக ஒரு மாதிரி அந்த ஜிம்மில் என்ன போட்டு இருக்காங்க. ஜெக்கி ஒரு குழந்தை பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கன்னடா ஐ வந்து என்னன்னு சொல்லிட்டு ஜிம் தான் ஜிம் ஒன்றும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி இருக்கிட்ட ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சரி ஓகே நீங்கள் காமிங்களா சொல்லிட்டாங்க. மாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க காஃபி வேணும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க இல்லை நம்ம போட்டு சொல்கிறாங்க. சரி டே வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க காஃபி போட்டு கொடுத்தாங்க. அம்மா சொல்கிறாங்க சரிப்பா சொல்லி ஜெட்டியோட அம்மா காஃபி போட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அதெல்லாம் கையில் காஃபி வேணும் காஃபி குடிக்கணுமோ சொல்கிறேன். ஜெக்கி நினைக்கிறாங்க ஜிம் தான்
ஆமாம் பின்ன சனினாக்கு மதுரில் போட்டுக்காரு இல்லையா ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கவும் சரி சரிட்டு அவங்க கன்னட பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த பக்கம் நாம்ஜியில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் காஃபி வந்து ஜிம் எடுத்து குடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜிம் பாதி காஃபி தான் குடிச்சிருப்பாரு. நம்ம ஜேக்கே வந்துட்டு அப்படியே ஜிம் கிட்ட வராங்க. இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. யாரும் நோட் பண்ணல ஜிம், ஏன்னா ஜிம் கொஞ்சம் விண்டோஸ் பக்கம் இருப்பாரு. இப்போ நம்ம ஜேக்கே வந்துட்டு அப்படியே ஜிம்மில் கையில் காஃபி கப் வாங்கிறாங்க. என்னடா ஜிம் பார்க்குறாங்க, ஜேக்கி பார்க்குறாங்க. போதும் குடிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போதும் ஓகேவா ஜேக்கி சொல்கிறேன் ஜிம்மே சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கி அழகாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னா எப்பவும் அவங்க காஃபி ஷேர் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தனி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் இருக்குது. அந்த ஹோமில் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரின்னு போஸ்ட்டு ஜிம் நிற்கிறாங்க. இப்போ ஜேக்கி அழகாக காஃபி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாமல் ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் போலாமா சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி பாய் சொல்கிறாங்க. பாய் மூச்சி சொல்கிறாங்க. அப்புறம் பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்புறாங்க. இந்த பக்கம் 2 காரில் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலி ஃபோட்டோ ஷூட்மே போயிட்டு இருக்கு. ஜிம் அழகாக ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிடறாங்க. இப்போ 2 வீக்ஸ் அப்படி தானே போயிட்டு இருக்கு. 2 வீக்ஸ் இப்படினாக்கா 2 வீக்ஸ்க்கு ஒரு 10 டேஸ் போயிருக்கும். 10 டேஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜெக்கி வராங்க நம்ம பிஹிட்க்கு. இப்போ நம்ம டேவை பார்த்துட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அவங்க அண்ணா வந்திருக்கா சொல்கிறாங்க. அண்ணா வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எதுக்கு வந்திருக்கான் டேக் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வரமாட்டேன் சொல்லிட்டு டே போகிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறீங்க சொல்லிட்டு தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ டே போகிறாங்க. போயிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க. டே சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறா கேட்குறாங்க. அது நான் வந்துட்டு பேங்க் வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயமா பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறாங்க நீ சொல்கிறாங்க நான் ஒரு ஆட் ஷூட் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஆட் ஷூட் பண்ண போறியா சொல்கிறாங்க. ஆமாம் கம்பெனிக்காக ஒரு ஆட் ஷூட் பண்ண போகிறேன். அது வந்துட்டு நீங்கள் உங்களை யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பண்ணமா டே கேட்குறாங்க. இல்லைடா நீயே பண்ணாக்க வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே எத்திக்ஸாக இருக்காது புரியுது சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நம்ம கம்பெனி ஓனரே வந்து பண்ணால் ஒரு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. நானும் ஓனர் நீ தான் ஓனரே சொல்கிறாங்க. நீ அப்பா தானே சொல்கிறாங்க. சரி ஓகேடா புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. அதுவும் இது நான் அப்பா கம்பெனி உன் கம்பெனி தானே எனக்கு தெரியும் சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க அப்பா கம்பெனி தானே இவரோட கம்பெனி தானே. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அது உனக்கும் கம்பெனி தான் சரியாக சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் நீ யார் சூஸ் பண்ண போகிற அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. ஜெகே பார்க்குறாங்க யார் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசாமல் எனக்கு மூச்சை சூஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரி ஓகே சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பேங்க் வீடு வராங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஹலோ கேங் சொல்கிறாங்க. உட்கார் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பாருங்க என்ன விஷயம் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஆட் ஷூட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஜிம் தான் வேணும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு அவனுக்கு நிறைய சான்ஸ் ஒரு வைக்கும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பண்ண மாட்டேன்றான். அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வர சொல்கிறாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜேகே விட்டே உட்காந்துருக்காங்க. பேங்க் வீடு இருக்காரு. பேங்க் வீடு யாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பேங்க் வீடு பார்க்குறாங்க. உட்கார் ஜிம் சொல்லிட்டு உட்காருங்க. இப்போ ஜேக்கோட கம்பெனியில் ஒரு ஆட் ஷூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீ தான் அம்பாசிடர் ஆகணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே போய் கண்ணாடி பார்க்குறாங்க. பேங்க் வீடு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேங்க் வீடு என்ன பண்ணுறாரு ஜிம்மில் ஹெட்டில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு குழந்தை ஒரு அப்பா ஒரு குழந்தை போய் ஹெட்டில் நியூ தருவாங்களோ அப்படி பண்ணுறாரு. அதை பார்க்குற ஜேக்கே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேக்கே ஃபைல் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஃபைல் கொடுக்குறாங்க. பேங்க் வீட்டில் ரெடி பண்ணி பார்க்குறாரு. கான்ட்ராக்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சைன் பண்ண சொல்லி ஜிம் சைன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கேவும் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே ஷூட்டு நாளைக்கு இருக்குது நான் கார் அனுப்புற வந்துருங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன்டா நீயே போடுவா சொல்கிறாங்க. நான் இப்போ கூட்டிகிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே வந்துட்டு கார் எடுத்து வந்துருக்காரு. ஆனால் அவர் காருக்குள்ள இருக்காரு யாருக்கும் தெரியல. இப்போ நம்ம டீ பார்க்குறாங்க. மோச்சி நான் வந்துருப்பேன் எனக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குடா சொல்கிறாங்க. பரவாயில்ல டேடி நான் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேக்கே பத்திரம் பார்த்து பண்ணி பத்திரம் போக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் வந்து காரில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. கார்டுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. ஏன் நான் வராமல் சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் இருக்குங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எப்போ தான் வீட்டுக்கு போகிறது கேட்குறாங்க. அது அவ்வளோதான் ஒரு 4 டேஸ் முடிச்சு போயிட்டு ஒரு 4 டேஸ் முடிச்சுனாக்கா லீவ் கொடுத்துருவாங்க. அப்போ லீவ் விட்டப்படும் போகலாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சரி ஓகே சொல்லி ஜெக்கி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனாக நம்ம ஜிம் ஜெக்கில் போய் அந்த ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகுறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறாங்க. என்னோட சேஃப்டிக்காக இவ்வளோ பண்ணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜெக்கி சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் ஓகேவா எல்லா ப்ரொடக்ஷன் நான் கொடுக்க வேண்டியது பொறுப்புலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் நான் கொடுப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ மணி ஸ்பெண்ட் பண்ணுமா சொல்கிறாங்க. அதனால் என்ன ஜெக்கி கேட்குறாங்க. நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான் மணி ஏன் பண்ணுற உட்காக சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிட்டு அழகாக இருக்கிற போலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போமா இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி யார் ஜிம் லிஸ்ட் பண்ணுவாங்களா சொல்லிட்டு இப்போ காய்கறி நிறைய கரெக்டாக அந்த செக்ஷன் பரவாயில்ல சொல்லிட்டாங்க. ஃப்ளோருக்கு வராதிங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம் போகிறாங்க. அங்கே மேக்கப் அரசு சொல்லியே இருக்காங்க. சரி ஓகே சார் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எந்த கலர் ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு ரெட் கலர் கோட் அந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்கு பேட்டர்னுக்கான ஒரு ஆட் தான். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. இது அழகாக இருக்குமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ அந்த டிசைனர் பார்க்குறாங்க. சார் உங்கள் டேஸ்ட்டு சொல்லி ஜெக்கி பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சார் உங்கள் டேஸ்ட்டு அவருக்கு அது போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார்
அப்படி சொல்லிட்டு மேக்கப் ஆர சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு பார்க்குறாங்க போடவா சொல்கிறாங்க. போய் வேர் பண்ணிட்டு வாங்க சார் சொல்கிறாங்க. ஜிம் போய் வேர் பண்ணுறாங்க. செம்ம அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக. இப்போ அவங்க வந்து மேக்கப் பண்ணுறாங்க. மேக்கப் பண்ணுறவங்க ஜிம்மில் ரசிச்சு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறது செக்குக்கு பாசிட்டிவாக காய் பார்க்குறாங்க. ஏன்டா இவ்வளோ பாசிட்டிவாக என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் பாசிட்டிவாக குறடா சுட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜெகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகாக எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நீட்டாக போயிட்டா போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஜெக்கி சார் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னம்மா கேட்குறாங்க. சார் சைன் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போதைக்கு பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் சார் சொல்கிறாங்க. இது வந்து அர்ஜென்ட் ஃபைல் சார் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அது எவ்வளோ அர்ஜென்ட் எனக்கு தெரியாத கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அது எவ்வளோ அர்ஜென்ட் எனக்கு தெரியும் ஓகேவா எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. எனக்கு பொண்ணு கொஞ்சம் ஃப்ளர்ட்டி டைப்பு. ஜெக்கி காய் பார்க்குறாங்க. இவ இதெல்லாம் மாட்டணும் கண்டிப்பாக வந்து ஃபயர் பண்ணணும் சொல்லி காய் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயிடா. போகும்போது பார்க்குற ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தானே அதுக்கு சார் வந்து உட்காந்துட்டு கரைச்சிட்டு போயிடா நினச்சிட்டு போயிடா. நமக்கு ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. ஃபைனலி ஃபோட்டோ ஷூட் ரொம்ப அழகாக ஒரு ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கேமராமேன் பார்க்குறாங்க. சார் ஃபோட்டோ எல்லாமே பர்ஃபெக்ட் ரெடி ஆகிருக்கு நீங்கள் பாருங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து பார்க்குறாங்க. எல்லா ஃபோட்டோவும் அவ்வளோ அழகாக இருக்குது சார். ஓகே நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நைட்டே பப்ளிஷ் பண்ணணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி நைட்டே வாசிட்டோம் அவங்களுக்கு நைட்டே பப்ளிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரி ஓகே அப்புறம் வீட்டுக்கு போவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கேமராமேன் பார்க்குறாங்க. காய் சார் ஓகேவான்னு பாருங்க சொல்லிட்டு காய்ட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ காயுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. அப்புறம் ஜெக்கிட்டே இருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் போகிறாங்க. போய்ட்டு ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ஜிம் அவ்வளோ அழகாக இருக்காரு. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி அந்த லிப்ஸ்டிக்குமே அது கலருக்கு மேட்சாக போட்டிருப்பாங்க. அப்புறம் ஜெக்கி க்ளோஸாக வராங்க. என்ன ஜம்கா ஜிம் கேட்குறாங்க. ஜம்க் அப்படி ஜிம் லிப்ஸில் லைட்டாக ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வாஜிம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன வாசு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் டூ நைட் வீட்டுக்கு வரையா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜங்கா ஒரு 4 days தான் ஓகேவா அப்புறம் வந்துட்டு வாஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு மறுபடியும் 2 weeks போயிடுச்சா சொல்கிறாங்க. ஆனால் 2 weeks ஒன்ஸ் தான் நான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது ஒர்க் ஷெடியூல் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எல்லாம் மட்டும் வந்துடும் வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் வரமாட்டேடா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அப்படி பின் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பேக்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஹீட்டர் சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. விட்டு ஃபோன் புக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. பாரு நைட் ஒரு வேரைட்டி ஷோ இருக்குது நீ வந்துட்டு சொல்கிறாங்க. வேரைட்டி ஷோ ஆமாம் சரி நீங்கள் எல்லாருமே போயாகணும். நீங்கள் வந்துட்டு சரியாக சொல்கிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் ஃபோட்டோ ஷூட் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேனேஜர் சார் தான் சொல்கிறாரு இது வேரைட்டி ஷோவா நான் போகணும் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கோமன் இருக்காரு. என்ன இப்போ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அதை கிஸ் கொடுத்துட்டீங்களா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எனக்கு அது பத்தலை சொல்கிறாங்க. பத்தாது உங்களுக்கு எது கொடுத்தாலும் பத்தாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி ஜெக்கி ஜிம் மறைக்கிறாங்க. சரி ஓகே சாரி சார் ஜிம் பட்டு ஜெக்கி வச்சு சக்ஸஸ் பண்ணுறாங்க. போகலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எதுக்கு டக்குன்னு பயந்து போயிடறது பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ எதுக்கு டக்குன்னு பயந்துட சொல்கிறாங்க. ஏன்னா ஹபிலா சொல்கிறாங்க. நீ ஒரு பெரிய ஐடியல்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்னம்மா ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இன்றைக்கி தான் ஒரு ஐடியலாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக அழகாக ஜிம்முக்கு லிப்போ பிக் பண்ணுறாங்க. இது போதும் ஓகேவா எதுவும் எனக்கு பயப்படாத எப்போது நீ யார் ஓகேவா எனக்கு இது வந்து கெத்தாக இருக்கும் ஆட்டிடியூடாக இருக்கும் எனக்கு அதான் பிடிக்கும் எதுக்கு இப்படி பயப்பட சொல்கிறாங்க. நான் பயப்பில்லை எனக்கு லெவலில் மட்டும் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் வீக் தான் உங்ககிட்ட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்ன மாதிரியா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் என்ன மாதிரி வீக்காக நான் ஜிம் கேட்குறேன். ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் தான் போதும் ஃப்ளட் பண்ணாத ஓகேவா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. தம்பி உனக்கு சொல்லுவான் ஏன்னா ஒரு கோல்டு அவனுக்கு வந்து பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பார்த்தா நீங்கள் தான் சொல்கிறாங்க. அவனுக்கு அண்ணன்டா அவனுக்கு ஹஸ்பண்ட்ரா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி தெரியும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி 2 பேருமே வெளில வராங்க. ஜிம் பார்க்க போக சொல்கிறாங்க. வெயிட் பண்ண சாப்பிட்டு போகலாம் சொல்கிறாங்க. அது சொல்லி லஞ்ச் சாப்பிட்டு போகலாம் வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் போய்ட்டு உட்காராங்க. ஜெக்கோட கேபினில் இப்போ ஜெக்கி ஃபோட்டோ ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு செக்ரட்டரி உள்ள வராங்க. இப்போ செக்ரட்டரியில் அந்த செக்ரட்டரிக்கு அசிஸ்டன்ட் ஓகேவா நம்ம காய்க்கு அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு வர பார்க்குறா. சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்து பயந்துறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு போ ஜெக்கி தான் பயப்படாது நிம்மி கூட வா சொல்கிறாங்க. நிம்மியில் போகிறாங்க. சார் சொல்கிறாங்க பாருமா சொல்கிறாங்க. இல்லை சார் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இஸ் மை ஒய்ஃப் சரியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு பொண்ணு பார்க்குறா. ஜிம் தான் ஆமாம் நான் அவரோட ஒய்ஃப் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்து பயப்பட இப்போ ஷாக்காக பார்க்குறா. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம்மா ஓகே என்னோட ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு போய்ட்டு இல்லை சார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஹாப்பியாக சார் சொல்கிறாங்க. அப்படியாம்மா ஜிம் சார் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் அவங்க பயா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ ஆர்மி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இப்போ ஜெக்கி பார்த்து ஒரு மணி பஸ் ஆகுறாரு. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ பொண்ணு தான் நீங்கள் இருங்க நீங்கள் பேசுங்க நான் அப்புறம் வர சொல்லி பொண்ணு போயிடா. இப்போ ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் கொஞ்சம் பஸ்ஸாகவும் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் ஆர்மி கூட இருக்காங்க ஜிம்
சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஆமாம் சார் சொல்கிறாங்க. உனக்கு அப்படியே பசு வாயிருமே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பசுலாம் இல்லை இருந்தால் சாப்பிட சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கூட்டிட்டு விடுங்க சரியாக சொல்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. ஜேகே அழகாக ஜிம் சோஃபாவில் படுக்க வைக்கிறாங்க. படுத்துட்டாரு. ஜேகே அழகாக அதே ஏசியில் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்க வைக்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே இப்போ தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 2 ஹவர்ஸ் போயிருக்கும். 2 ஹவர்ஸ் சாப்பிட்டு காய் விட வராங்க. பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்கா. ஏன்டா இவங்க என்ன போலியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க ஜெக்கி பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது அந்த அவனோட கம்பெனி இது அவனும் கம்பெனியோட எம்டி ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இதை கேட்டேன்டா ஏன்னா கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்களே அதுக்காக கேட்டேன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம். அப்படியே சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அவனுக்கு அவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம். சரி சொல்கிறாங்க. ஜெக்கி போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு ஜெக்கி ஜிம்மி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காய்கறி இருக்கு கடவுளே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பையன் எப்படி இருக்கான் சொல்லிட்டு இதனால ஜேகே கிரேஸாக இருக்கணும் சொல்லி பார்த்துருக்காங்க. நான் ஜேகே தான் இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா இந்த பையனும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம காய் ஒரு பார்த்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க காய் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம் இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு ஜேகே புஷ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே கிட்ட ஸ்மைல் பார்த்து ஏன்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எதுக்கு சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன் தப்பாக எடுத்துக்கலடா உன் ஹஸ்பண்ட் தானே சொல்லியிருக்காங்க. காய் விடவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ எம்பாரஸாக இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இதுக்கு எம்பாரஸாக இருக்குது நான் ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. இருந்தாலும் மற்றவங்க மட்டும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி சாரி இட்ஸ் ஓகே ஓகே சொல்கிறாங்க. போஜாங்கக்கா சொல்கிறாங்க. ஓகே விடு சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க காய் போயிட்டு என்ன சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க வா கட்டிட்டு போகலாம் சொல்கிறாங்க. அடிப்பேன் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி வா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைனலாக இப்போ ஜிம் ஜேகே 2 பேருமே கீழே வராங்க. இப்போ ஜேகே வந்து காலில் கூட்டி வந்து ட்ராப் பண்ணுறாங்க. கம்பெனிக்கு முன்னாடி ஜிம் பார்க்குறாங்க. போயிட்டு ஒரு வா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பத்திரம் சரியாக சொல்கிறாங்க. சரிங்க பாருங்க வெரைட்டி ஷோவில் போயிட்டு யாரும் ஃப்ளட் பண்ணா சொல்கிறாங்க. ஃப்ளட்டில் பண்ண மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. ஈவன் ஒரு சோல் மீட்டு கூட ஃப்ளட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே தட்ஸ் மை பாய் போ சொல்கிறாங்க. ஜிம் பாய் பாய் ஜிம் சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்த்தா அழகாக அவ்வளோ வந்துட்டாங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டாங்க தூங்கிட்டேன் சொல்கிறாங்க. தூங்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சரி ஓகே வாசட்டு உனக்குலாம் ஓகே வந்துச்சா ஜேகே எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்தேன் நான் சொல்கிறாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு நல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி வாசட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட்டு அந்த வெரைட்டி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட ஃபோட்டோ பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. எங்கே அங்கங்கே இப்போ பேனரில் காமிக்கிறாங்க. எல்இடி ஸ்க்ரீனில் வந்து வந்துட்டுருக்கு. பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் அந்த ஃபோட்டோ ஷூட் தான் பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டே இப்போ தான் ஃபோன் செக் பண்ணி பார்க்குறீங்க எதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கே சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜிம்மோட ஃபோட்டோஸ் தான் நம்ம டேவை ஷாக்காக இறங்க அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க பாடா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்க என்னடா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜின்னுக்கிட்ட நம்ம டே காமிக்கிறாங்க. ஜின்னுக்கு பயங்கர ஷாக்கு இருக்குது. என்னடா சொல்கிறாங்க. இப்போ தானே ஃபோட்டோ ஷூட் வந்து மார்னிங் தான் எடுத்திருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒர்க் முடிச்சிட்டாங்க. இப்போ சொல்லிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்களா ஒரு பேட்டர்னில் இது பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பயங்கர சேல் ஆரம்பிச்சிருச்சு. எப்படினாக்கா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சோல்ட் அவுட்டு. இப்போ அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ரிவ்யூலாம் பார்க்குறாங்க. அது இது பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ வேறு லெவல் ரீச் ஆகிடுச்சு. அது அவங்க நினச்சதை விடவும் மோர் ரீச் ஆகிருக்கு. அது ரொம்ப அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தன்னோட அண்ணனோட கம்பெனியாக இருந்தாலும் தன்னோட சோல்மேட் அங்கே வந்துட்டு அம்பாஸ்டராக இருக்கான். அது கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ இதாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஜிம் வந்து ஒரு அம்பாஸ்டர் ஆகிருக்காரு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாருமே எந்த ஒரு ஆட்க்கும் சரி அந்த கம்பெனிக்கு சரி அம்பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் ரீச் ஆகுது. எல்லாருமே ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டாக் இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களோ அங்கே எல்லாமே டக்குன்னு சேல் ஆகுது. இது பார்க்குறது நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் சுகா நம்ஜூன் ஜேவுக்குள்ள ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறது ஹாப்பியாக இருக்குது. ஜிம் கிளம்ப தன்னோட ஹஸ்பண்டோட கம்பெனி எல்லாம் போய் ரீச் ஆகுதுல அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப அந்த ஒரு ஹாப்பினஸ் அவர் இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வச்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேங்க் வீடியுமே சொல்கிறாரு நம்ம டக்குனு ரீச் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம்முக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி வைக்கிறாங்க நம்ம ஜெயபிரகாஷ் நம்ம ஜோன் கம்பெனியில். இப்போ நம்ம டேக்கு ஒரு கால் வருது. டே பார்க்குறாங்க சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. என்னென்னு காம சொல்கிறாங்க. உனக்கு தெரியல எல்லா ப்ராடக்ட் சேல் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. சேல் ஆகிடுச்சு ஆமாம் எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஒன்று கூட வந்துட்டு இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எதுவுமே இல்லை எல்லாமே சேல் ஆகிட்டு ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் நினச்சி விடவும் சொல்கிறாங்க. மோர் ரீச் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் எல்லாரும் வாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் வருமா ஆமாம் நீங்கள் எல்லாருமே வாங்க ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. கம்பெனி எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் எல்லாரும் வாங்க சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி கம்பல்சரி வரும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் போகிற நேரம் நம்ம மோச்சு ஃபஸ்ட் டைம் ஒரு அம்பாஸ்டர் ஆகிருக்கான். செகண்ட் வந்து ரொம்ப அழகாக ரீச் ஆகிருக்கு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ண ரெடி ஆகுறாங்க.
ஃபைனலி இவங்க எல்லாருமே போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அவங்க ஜேகே வந்து எப்படினாக்கா ஒரு ஹோட்டலில் ஒரு பிகாஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு வீட்டில் அரேஞ்ச் பண்ண ஒரு பிகாஸ்ட் ஒரு ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப அழகாக பார்த்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அங்கே ஜிம்மோட பேனருமே வச்சுருக்காங்க. என்ன பார்க்குறாங்க, ஓ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு அந்த கம்பெனி ஸ்டாஃப் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காண்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பரவாயில்லையே சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்களோ வந்து பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து ரொம்ப அழகாக டே இருக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க, வா நீ தான் எனக்கு வந்துட்டு மெயின் கெஸ்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நீ தான் வந்துட்டு இன்றைக்கி ஹீரோவே சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறேன், நீ வாடா சொல்லிட்டு டே கூட்டு நிற்க வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஜிகே பார்க்குறாங்க, ஏன் வெல்கம் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்துருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காய் ஜவு பார்த்துட்டு ஹோப்பபின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, ஜவு பார்க்குற வரையும் ஹோப்பபின்னு கூப்பிட்டு அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறச்சா என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி மாட்டானே, நானும் ஒரு பிஸ்னஸ் மட்டும் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல் சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எல்லாமே குறைச்சல் தான் சொல்கிறாங்க. எதாவது சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெயகப்பா தான் டே வந்துட்டு சும்மா சொன்னா சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க நின்றுருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய கேக் எப்படின்னா ரொம்ப அழகாக யூனிக்காக அது மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க போல. அந்த கேக் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டெப்பில் நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஒரு ஃபேவரட் கேக் அது. இப்போ டே பார்க்குறவங்க ஒரு ஃபேவரட் கேக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் டே சொல்லிட்டாங்க. அப்புறம் காய் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க, வாங்க கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. நீங்கள் கேக் கட் பண்ண சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஜேகேவா. அவருக்கு என்னன்னாக்கா கேக்கை சேர்ந்து கட் பண்ண ஆசை வந்துருக்கும் இல்லையா. அவர் பார்க்குறாங்க, ஏன்னா இன்றைக்கி ஜிம் ஜேகேவுடைய வெட்டிங் அனிவர்சரி ஜிம்மில் அதை பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, நின்றுக்கா காய் பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாம் நீங்கள் தப்பா எடுத்து மாட்டீங்களா சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்குறாங்க, என்ன காய் சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி எங்கள் பாஸ் கேக்கு பர்த்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி இப்போ அவருக்கு மறந்து போயிருக்கும், ஏன்னா பிஸியாக இருந்திருப்பார் இல்லையா, மறந்துட்டாரு. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, இல்லைடா டைம் இருக்குல்ல, இன்னும் டைம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு டைம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 11 o'clock வந்துருக்கும், அதனால் இன்னும் டைம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் நாளைக்கு வந்து அவருக்கு இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது, நாங்கள் அட்வான்ஸாக அவருக்கு கேக் கட் பண்ணி நினைக்கிறோம். அதனால் நம்ம அம்பாஸ்டரான ஜிமினும் ஜேகேவும் சேர்ந்து கேக் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அது எப்படி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம தானே இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க, ஆமாங்க இப்போ ஸ்டாஃபு நீங்கள் யாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, நீங்கள் யாரும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே சார் நீங்களும் ஜிமி நீங்களும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு எல்லாருக்கும் முடி கேக் கட் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி செகண்ட் ஜேக்கோட பர்த்டே, அது ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே இதை நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்மே எப்படி நினச்ச மாதிரி பண்ணிட்டாரு சொல்லிட்டு பண்ண பார்க்குறாங்க. ஓகே நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் கேப்சர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஒரு பஸ் பார்க்க நாங்கள் வரலாம் கேட்குறாங்க. திருப்பி தான் ஜேக்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அங்கிள் ஆண்டி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா மன்னனுக்கு பார்ட்டியில் கூப்பிட மாட்டியா சொல்கிறாங்க. அது பார்ட்டி வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. இது அந்த பார்ட்டியில் சொல்கிறாங்க, இந்த ஒரு பார்ட்டியோ கூப்பிட்டுருக்கோம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் சாரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி ஓகே கட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஜிம்மும் பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் அப்புறம் ஜேகேவும் ஜிம்மும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த வெட்டிங் அனிவர்சரி இருக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம நஞ்சு விஷயம் மட்டும் லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. அன்றைக்கி அந்த பார்ட்டியில் எப்படி அவங்க வீட்டை பார்த்துருக்கோம் அதே மாதிரி இருக்குது. இவங்க கிளாப் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜேகே வந்து கட் பண்ணிடுறாங்க கேட்க. இந்த பக்கம் ஜேகே ஜிம்மு கட் பண்ணுறாங்க. சேர்ந்து 2 பேரும் ஒரே நைஃபை பிடிச்சி அழகாக கட் பண்ணிட்டு படுக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஃபீட் பண்ணுமா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஃபீட் பண்ணி வாங்கிக்கோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்லிட்டு ஜேகே ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. நீ ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மே இப்போ ஜேகேக்கு வந்து கேக் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ டக்குனு கரண்ட் கட் ஆகிடுது. நம்ம ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் வந்து பேஷண்ட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஹாப்பி ஜிம்னு சொல்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அதே சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம் லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அதுக்கான பவர் கட் ஆகிருக்கு. யாரும் மொபைல் ஆன் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு செகண்டில் நம்ம ஜிம்மில் தள்ளி போயிடுறாங்க. கரெக்டாக ஒரு பவர் ஆன் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி மவுத்தில் வைப் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேகேட பர்த்டே பார்ட்டி மட்டும் அது இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி எல்லாருமே அவர் அரைக்கிறதா எப்படி அந்த பார்ட்டியில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குமோ அதை விட தாண்டி நிறைய அதில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. உனக்கு ஹாப்பியாக ஜேகே சார் எனக்கு பவர் கரெக்டாக கட் பண்ணிட்டேன் ஓகே வாசு கேட்குறாங்க. இப்போ காய் ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூடா உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் வைக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. டே அதெல்லாம் வேணாம் நீ ஹாப்பியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. காய் தான் ஆஃப் பண்ணிப்பாங்க. எனக்கு கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பண்ணி நினச்சிருப்பாங்களா செகண்ட் வந்து அவங்க கிஸ் பண்ண ஆசைப்படுவாங்க தெரிஞ்சா அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம் பார்த்தா அவ்வளோ ஷையாக இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ ஹாப்பி வச்சு சொல்கிறாங்க. ஹாப்பி டே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கெட் பண்ண சொல்லி மெஜர் பண்ணுறாங்க. அங்கே ஃபுட்டெல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக. இப்போ எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸ் சொல்லி வெட்டிங் சொல்லி எப்படி இருந்துச்சோ அதோட தாண்டி இது கிராண்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஜிம் பார்க்குறேன் தெரிஞ்சவங்கக்கா நீ வந்துட்டு இன்டெரக்டாக பண்ணிட்டு இல்லை நான் கேட்டுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்காக தானே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கூட சேர்ந்து கேக் கட் பண்ணது இவங்களாம் சேர்ந்து விஷ் பண்ணது அப்படின்னாக்கா எல்லாரும் ரொம்ப கிளாப் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேங்க. ஜிம் கூட ஹாப்பி பர்த்டே பாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. 12 o'clock ஆகிற ஜிம் பார்க்குறேன். ஓகே அப்புறம் கிளம்புறா ஜிம் தான் டீட்டே சொல்கிறாங்க. என்னடா வா சொல்கிறாங்க. நான் கிளம்புற சொல்கிறாங்க. கிளம்புற எங்கே கேட்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அடே லீவ்
லீவோட 2 days இருக்க சொல்கிறேன் தெரியும் டேடி. அது எமர்ஜென்சி ஒர்க்கு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி ஒர்க்கு என்ன எமர்ஜென்சி சொல்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன் டே ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன். நான் மார்னிங் கம்பெனிக்கு வந்துடுறேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புற ஜிம் போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க என்ன விஷயமா இருக்கும் ஸ்டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுருவோம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் பண்ணுற ஒவ்வொன்றுத்தையும் இப்போ நம்ம கேட்க பார்த்தா கேஷ் இருக்காங்க. ஒரு ½ hour பார்ட்டி முடியுது. இப்போ கரெக்டாக டைம் வந்து 11:40 ஆகுது. இப்போ இவங்கள பார்க்குறாங்க. சரி ஓகே கிளம்பலாமா சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு யாரும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கோட பேரண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பார்த்து ரெடி போக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் டே பார்த்தா பார்ட்டி ரொம்ப நல்லா பிடிச்சின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஜெக்கோட பர்த்டே பார்ட்டி மாதிரி இருந்துச்சு. சேம் டைம் நம்ம ஜிம்முடைய சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்லிட்டு டே ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. நம்பிச்சுருங்க மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி அந்த அப்படியே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஃபைனில் அவர் அப்பார்ட்மெண்ட் ஹோம்க்கு அவர் அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரோட்டில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பர்சன் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தாக்கா வீடியோ அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கேண்டில்ஸ் ரோஸ் பட்டல்ஸ் சொல்லிட்டு ஒரு கேக் நடுவு இப்போ ஒரு டேபிளில் கேக் அரேஞ்ச் ஆகிருக்கு. 2 ஸ்டாம்பைன் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. வெல்கம் ஹாப்பி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டைம் 11:55 ஆகுது. இன்னும் 5 minutes இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக டோர் லாக் பண்ணிட்டாங்க. போய்ட்டு குளிச்சுட்டு வரீங்களா சொல்கிறாங்க. குளிக்கணுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷவர் எடுக்கிறாங்க. ஷவர் பண்ணிட்டு வராங்க. வந்து பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்ரூம் போட்டு வெயிட் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. இப்போ கரெக்டாக டைம் வந்து 12 o'clock ஆகுதுக்கு ஒரு செகண்ட் மட்டுமே இருக்குது. இப்போ வந்து பாஸ் ஹைஸ் க்ளோஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹைஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க.